அடுத்து வரும் 30 நாட்களுக்குள் அமெரிக்க படையினர் தங்களுடைய முற்றுகையை கைவிட்டு அரபிக்கடலில் இருந்து வெளியேறுவார்கள் என்று சொல்லி ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறதாரு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரானிய தொலைக்காட்சிகள் வெளியிட்டிருக்கின்றன. அதே வேளையில் அமெரிக்காவிலிருந்து முற்றிலும் வித்தியாசமான வேறு விதமான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இரண்டு தகவல்களுமே ஒன்றுக்கொன்று முரண்பாடாக இருக்கின்றன. எனவே நேற்று புதன்கிழமை இரவு வரை என்னதான் நடந்தது, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அந்த பேச்சுவார்த்தை, அந்த ஒப்பந்தம், அதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள், இதில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றன, அவற்றினுடைய ஒரு தொகுப்பை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதில் ஒரு கட்டத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கின்றார், ஓமான் மீது தாக்குதல் நடத்த வேண்டி வரும் என்று சொல்லி ஒரு எச்சரிக்கை ஒன்றையும் கொடுத்திருக்கின்றார். எதுக்கு ஓமான் மேலே தாக்குதல் நடத்தணும், அப்படி என்ன நடந்தது என்று சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். எனவே எல்லாவற்றையும் விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம். நேற்று புதன்கிழமை மாலை வேளையில் ஈரானிய தொலைக்காட்சிகளில் ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் ஒன்று போடப்பட்டது. அந்த பிரேக்கிங் நியூஸில் என்ன சொல்லப்பட்டிருந்ததுன்னு சொன்னால், அதாவது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அந்த இறுதி ஒப்பந்தம் இருக்குது தானே, அந்த ஒப்பந்தம் எந்த வேளையிலும் கைச்சாத்திடப்படலாம், மிக முக்கியமாக இந்த வார இறுதியில் கைச்சாத்திடப்படலாம் என்று சொல்லி ஏற்கனவே தகவல்கள் வெளியாகி இருந்தன. ஆனால் ஒருதற்குமே தெரியாது, வெளி உலகத்துக்கு தெரியாது அந்த ஒப்பந்தத்தில் என்ன இருக்குன்னு சொல்லி. அப்போ ஈரானிய தொலைக்காட்சிகள் அதை ரிவீல் பண்ணிவிட்டார், உலகத்துக்கு சொன்னார்கள் என்னென்ன விஷயம் தான் அந்த ஒப்பந்தத்தில் இருக்குன்னு சொல்லி. அதில் சொல்லப்பட்ட முக்கியமான 2 விஷயம் என்னென்னு சொன்னால், ஒன்று, அடுத்து வரும் 30 நாட்களுக்குள் அமெரிக்க படையினர் தங்களுடைய முற்றுகையை கைவிட்டு, அதாவது அரபிக்கடலில் ஏராளமான கப்பல்களை கொண்டு நிறுத்தி வச்சு ஒரு முற்றுகை ஒன்று நடக்குது தானே, அந்த முற்றுகையை கைவிட்டு அமெரிக்க படையினர் அங்கிருந்து வெளியேறுவார்கள். இது முதலாவது. ரெண்டாவது, அதுக்கு பிறகு ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படும், ஆனால் ஈரானும் ஓமானும் சேர்ந்து அதை நிர்வகிக்கும் என்று சொல்லி அந்த ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் தான் நாங்கள் சைன் வைக்கப்படுறோம் என்று சொல்லி ஈரானிய தொலைக்காட்சிகளில் இந்த செய்தி ஒளிபரப்பப்பட்டது. அந்த செய்தி ஈரானிய தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிற அந்த நேரம் எந்த நேரம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய அமைச்சர்களுடன் முக்கியமான ஆலோசனையில் ஈடுபட்டிருந்த அந்த நேரம். இதுக்கு முதல் போட்ட காணொலியிலையும் சொல்லியிருந்தனா, நேற்று புதன்கிழமை மாலை முக்கியமான அவசரமான சந்திப்பு ஒன்று வெள்ளை மாளிகையில் நடக்குது என்று சொல்லி. சரி என்று அந்த சந்திப்பெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு ஊடகங்கள் மத்தியில் பேசினார்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள், மார்க்கோ ரூபியோ அவர்கள், மற்றது பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெத் ஆகியோர். இதில் பல விஷயங்களை அவர்கள் மறுத்திருக்கிறார்கள். இல்லை அந்த தொலைக்காட்சியில் சொன்ன விஷயமெல்லாம் போய் ஓமான் இதுக்குள்ள தலையிடக்கூடாது, ஓமானுக்கு ஹோர்முஸ் நீரிணையில் எந்த ஒரு அலுவலும் கிடையாது, ஓமான் இதுக்கு தலையிடவே கூடாது, எப்படி ஏனைய நாடுகள் அமைதியாக இருக்கிறார்களோ அதே போல ஓமானும் அமைதியாக இருக்கணும், அதையும் மீறி ஹோர்முஸ் நீரிணையில் ஓமான் தலையிடுமாக இருந்தால் நாங்கள் ஓமான் மீதும் தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார். அதே வேளையில் ஈரானுடன் ஒரு உடன்படிக்கையில் கைச்சாத்திடுகின்ற நம்பிக்கை ட்ரம்புக்கு குறைந்து வருவதாக சொல்லப்படுகிறது. ஏன்னு சொன்னால், முக்கியமான விஷயங்களில் உடன்பாடுகள் எட்டப்படையில் யுரேனியம் ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது. முடக்கப்பட்ட ஈரானிய சொத்துக்களை விடுவிக்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு மனமில்லாமல் இருக்குது. அதாவது 25 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸை முதல் கட்டமாக ரிலீஸ் பண்ணுங்க, அதுக்கு பிறகு நாங்கள் சைன் வைக்க வரோம் என்று சொல்லி ஈரான் ஏற்கனவே சொல்லியிருந்தது. ஒரு நல்லெண்ண அடிப்படையில் 25 பில்லியனை ரிலீஸ் பண்ணினா அப்புறம் நம்பிக்கை வரும் என்று சொல்லி ஈரான் சொன்னது. ஆனால் அதுக்கு அமெரிக்கா தயாரில்லை என்று சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான ஒப்பந்தம் இப்போதைக்கு கைச்சாத்திடுவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிருப்பதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கடுமையான ஒரு ஏமாற்றத்திலும் ஒரு விரக்தியிலும் இருப்பதாகவும் சர்வதேச ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். அதில் நேற்று ஊடகவியலாளர்கள் நிறைய கேள்விகளை கேட்டார்கள். அதில் மிக முக்கியமான கேள்வி என்னென்னு சொன்னால், இப்போ யுத்தம் முடிஞ்சுது, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அந்த யுத்தம் ஆஃப்கோர்ஸ் முடிஞ்சுது, ஆனால் அது வேறு வடிவத்தில் இப்போ மறுபடியும் வந்திருக்குது. அதுதான் பொருளாதார யுத்தம். ஏன்னு சொன்னால் 2 நாடுகளுமே கடுமையாக பாதிக்கப்படுது. மிக முக்கியமாக அமெரிக்கா கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது ஒரு பொருளாதார யுத்தமாக மாறி இருக்கிறது. அதனால அமெரிக்காவில் நடைபெற இருக்கின்ற இடைத்தேர்தல்களில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு கடுமையான பின்னடைவு ஏற்படும் என்று சொல்லி ஏற்கனவே ஏராளமான கருத்து கணிப்புகள், ஊடகங்களினுடைய ஆய்வுகள் எல்லாம் சொல்லியாச்சு, உங்களுக்கு பின்னடைவு
வரும், நீங்கள் ஈரானோட வந்து ஒழுங்கான ஒப்பந்தம் போடாட்டி, ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படாட்டி கட்டாயம் பின்னடைவு வரும் என்று சொல்லி. அப்போ நேற்று ஊடகவியலாளர்கள் கேட்டது, இந்த பிரச்சனையால் உங்களுக்கு எலெக்ஷனில் வந்து பிரச்சனை வரப்போதே என்ன செய்ய போகிறீங்கன்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு மாதிரி முகத்தை வச்சுக்கொண்டு, எனக்கு அதை பற்றி எந்த விதமான அக்கறையுமே இல்லை, எலெக்ஷனை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று சொல்லி அவர் சொல்லியிருந்தவர். இருந்தாலும் சர்வதேச ஊடகங்களில் வந்து என்ன செய்தி போடப்பட்டிருக்குன்னு சொன்னால், ட்ரம்ப் வந்து அப்படி மேலால் சொன்னாலுமே கூட அவர் வந்து மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கார், தேர்தல் முடிவுகளை நினைத்து அவர் மிகவும் கவலைப்படுகிறார் என்று சொல்லப்படுகிறது. எனவே என்ன செய்தோ ஏது செய்தோ மறுபடியும் ஏதாவது ட்ரை பண்ணி ஈரானோட கதைச்சு பேசி ஒரு ஒப்பந்தம் ஒன்றை போடுவதற்குத்தான் அவர் முயற்சி செய்வார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரம்ப் வந்து இன்னும் ஒரு கருத்து சொல்லியிருக்கார். அனைத்து மத்திய கிழக்கு நாடுகளும் வந்து இந்த அப்ரஹாம் உடன்படிக்கை இருக்குத்தானே, நாங்கள் ஏற்கனவே வீடியோக்கள் அதை பற்றி பேசிக்கிறோம். அந்த அப்ரஹாம் உடன்படிக்கையில் வந்து கைச்சா திட்டால் மட்டும்தான், எல்லா நாடுகளும் கையெழுத்து போட்டால் மட்டும்தான் நான் வந்து ஈரானுடன் ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொள்வேன். அப்படி ஏனைய நாடுகள் கையெழுத்து போடாமல் ஈரானோட ஒப்பந்தம் போடுறதுல எந்த விதமான அர்த்தமும் இல்லை என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அதுக்கு மிக முக்கியமான காரணம் இஸ்ரேலினுடைய அழுத்தமாக இருக்கலாம் என்று சொல்லி ஆய்வாளர்கள் சுட்டி காட்டியிருக்கின்றார்கள். ஏன் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ ஈரானோட ஒப்பந்தம் போட்டுட்டா அதுக்கு பிறகு ஈரானோட சண்டை பிடிக்க முடியாது. ஈரான் வந்து நிறைய ஆயுதங்களை வந்து பெருக்கிக் கொள்ளும், ஏவுகணை உற்பத்தியில் வந்து எல்லாம் ஈடுபடும். அது வந்து எப்போவுமே இஸ்ரேலுக்கு வந்து ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த அப்ரஹாம் அக்கோர்ட்டுக்குள்ளே வந்து எல்லா நாடுகளையும் கொண்டு வந்து உள்ளுக்குள்ளே போட்டுவிட்டா அதுக்கு பிறகு இஸ்ரேலுக்கான அச்சுறுத்தல் குறையும் என்றதான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய ஒரு கல்குலேஷனாக இருக்குது. அதான் அவருடைய கணிப்பாக இருக்குது. அதனால தான் இப்போ எல்லா நாடுகளும் வந்து சைன் வைக்கணும்னு சொல்லி இதுவரைக்கும் எந்த ஒரு நாடுமே வந்து ஆர்வம் காட்டலை, நாங்கள் அதில் வரவும் இல்லை, சைன் வைக்கவும் இல்லை என்று சொல்லி உத்தியோகபூர்வமாகவே மறுத்திருக்கிறார்கள். எனவே என்ன நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். எங்களுக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னால், அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அந்த உடன்படிக்கை இப்போதைக்கு கைச்சாத்திடப்பட மாட்டாது. கடந்த 80 நாட்களுக்கும் மேலாக மூடப்பட்டிருந்த இஸ்ஃபஹான் சர்வதேச விமான நிலையம் மீண்டும் நேற்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது, மீள திறக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இஸ்ஃபஹான் வந்து ஈரானில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சர்வதேச விமான நிலையம். அதாவது தலைநகர் தெஹ்ரானில் இருந்து கிட்டத்தட்ட 440 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இஸ்ஃபஹான் சர்வதேச விமான நிலையம். எனவே அது வந்து கிட்டத்தட்ட 80 நாட்களுக்கு பிறகு நேற்று தன்னுடைய சேவைகளை ஆரம்பித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல தெஹ்ரானுக்கு அண்மையாக இருக்கக்கூடிய மற்றொரு விமான நிலையம் தப்ரிஸ் விமான நிலையம், அதுவும் வந்து தன்னுடைய சேவைகளை நேற்று மீள ஆரம்பித்திருப்பதாக ஈரானிலிருந்து கிடைக்கப்படுகின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவிலிருந்து கிடைக்கப்பெற்ற ஒரு முக்கியமான செய்தி, இந்தியா தன்னுடைய விமானப்படைக்கு புதிதாக 114 ரஃபேல் விமானங்களை வாங்க இருக்கிறது. ரஃபேல் விமானங்களை வந்து பிரான்ஸ் நாட்டிடமிருந்து வாங்க இருக்கிறது இந்தியா என்று சொல்லி இந்த செய்தியில் வந்து போடப்பட்டிருக்கிறது. இந்த 114 விமானங்களினுடைய மொத்த பெறுமதி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 38 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே அதற்கான ஒப்பந்தம் வந்து மிக விரைவில் கைச்சாத்திடப்படும் என்று சொல்லியும், அதற்காக ஜூன் மாத முதல் வாரத்தில் இந்திய விமானப்படையினுடைய தலைவர் AP சிங் அவர்கள் பிரான்ஸ் நாட்டுக்கு ஒரு விஜயம் ஒன்றை மேற்கொள்கிறார் என்று சொல்லியும் இந்த செய்தியில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 114 விமானங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 90 விமானங்கள் இந்தியாவிலேயே உருவாக்கப்படும். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரெஞ்சு ஃபேக்ட்ரி இருக்குன்னு தானே, அங்கே வச்சு இந்திய பொறியியலாளர்களுடைய உதவியோட இந்த விமானங்கள் வந்து அங்கே வச்சு உற்பத்தி செய்யப்படும் என்று சொல்லப்படுகிறது. 90 விமானங்கள். ஏனைய 24 விமானங்களும் பிரான்ஸில் உற்பத்தி செய்யப்பட்டு இந்தியா நோக்கி பறந்து வரும் என்று சொல்லி, பறக்கக்கூடிய நிலை வரைக்கும் உற்பத்தி செய்துட்டு அது பறந்தே வரும் என்று சொல்லப்படுகிறது. எனவே இவ்வாறாக 114 ரஃபேல் விமானங்களை பிரான்சிடமிருந்து வாங்குகிறது இந்தியா. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் புதிதாக ஒரு அமைப்பு ஒன்றை உருவாக்கியிருந்தவர். உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். அதனுடைய பேர் வந்து போர்ட் ஆஃப் பீஸ், அதாவது அமைதிக்கான ஒரு சங்கம், ஒரு அமைப்பு என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம். அதாவது காசாவை வந்து மீள கட்டி எழுப்புறதுக்கான ஒரு அமைப்பாகத்தான் அது உருவாக்கப்பட்டது ஆரம்பத்தில். அதுக்கு பிறகு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொன்னவர், இது வந்து ஒரு சர்வதேச அமைப்பு, யார் வேண்டுமென்றாலும் இணைந்து கொள்ளலாம், ஒற்று பிரச்சனையுமே இல்லை, இணைந்து கொள்கின்ற நாடுகள் வந்து அதில் வந்து முக்கியமான உறுப்புரிமையை பெறணும் என்று சொன்னால் 1 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் தரணும் என்று சொல்லி, அதுக்கு வந்து ஆரம்பத்தில் ஒரு சில நாடுகள் வந்து ஓகே சொல்லியிருந்தார்கள், 1 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் வந்து நாங்கள் உறுப்பினராக வாரோம் என்று சொல்லி. இப்போ வந்திருக்கிற தகவல் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், இதுவரைக்கும் ஒருத்தருமே காசு கொடுக்கவும் இல்லையாம், இதுவரைக்கும் ஜாயின் பண்ணவும் இல்லையாம் என்று சொல்லி. எனவே போர்ட் ஆஃப் பீஸ் அமைப்பினுடைய வங்கி கணக்கில் வந்து பேங்க் பேலன்ஸ் எவ்வளோண்டு கேட்டிங்கன்னு சொன்னால் $0 என்று சொல்லி தகவல் வெளியாகி இருக்கிறது.
இதுக்கிடையில் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தவர் தன்னுடைய அந்த போர்ட் ஆஃப் பீஸ் வந்து ஐக்கிய நாடுகள் சபையை வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னு சொன்னால் ஐக்கிய நாடுகள் சபை வந்து எவ்வளவோ காரியங்களை வந்து செய்யாமல் விடுத்தது. இந்த கதையெல்லாம் எப்போ சொன்னேன்னு சொன்னால் பிப்ரவரி மாதம் 28 ஈரானுக்கு எதிராக யுத்தம் ஆரம்பித்ததானே, அந்த யுத்தம் ஆரம்பிக்க முதல் சொன்ன கதைகள், பழைய கதைகள். என்ன சொல்லியிருந்தவர்னு சொன்னால் ஐக்கிய நாடுகள் சபை வந்து ஒரு ஒழுங்கான சபையே இல்லை, நிறைய வேலைகளை வந்து அதை செய்யதே இல்லை. ஆனால் என்னுடைய அமைப்பு போர்ட் ஆஃப் பீஸ் வந்து ஐக்கிய நாடுகள் சபைக்கே ஒரு மாற்றாக இருக்கும். இதன் மூலம் நிறைய காரியங்களை நான் சாதிக்கப் போகிறேன் என்று சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருந்தவர். எனவே அனைவரும் இணைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இதுவரைக்கும் ஒரு தரம் சேரலையாம் என்று சொல்லி இந்த தகவலில் சொல்லப்பட்டுள்ளது. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.